நல்லபடியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் அமோக மூவிஸ். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என்னோடய டீம், நேஷனல் டீம் எல்லாருக்கும் வணக்கம். மேடை ரொம்ப நான் பேசுறதில்லை, மேடை செட்லாம் போட்டிருக்கோம், ஆனால் மேடை பேசுறதில்லை, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் டைரக்ஷனை பற்றி ஒன்று சொல்லணும். ஏற்கனவே நாங்கள் ஒரு நொடின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அதில் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தோம். இந்த 2வது படம் இது கதை சொல்லும் போது டைரக்டர் ராம், இந்த படம் மேக்கிங் நல்லா இருக்கணும், டெக்னிக்கலாக நிறைய ஒர்க் இருக்குன்னா நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி நாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், கம்பெனி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நினச்சதெல்லாம் கொண்டு வரலாம். கம்பெனி எப்படின்னு தெரியல, என்ன கம்பெனி பேசுனீங்கன்னு தெரியலையேன்னு சொல்லுவேன். ஏன்னா கம்பெனி தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும்னு சொல்லுவேன். அப்போது கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது, சொன்னார், நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னாரு. அப்புறம் டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா போகும்போது கம்பெனி பார்த்து பேசும்போது டைரக்டர் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நீங்கள் போங்க பேசிட்டு வாங்கினாரு. அப்போ நான் விஜய் சார் தான் மீட் பண்ணேன். சொன்ன உடனே எதுவுமே கேட்கல. அவர் ஸ்கிரிப்டு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு நொடி படம் பார்த்தோம், அது நல்லா பண்ணிருக்கேன், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு நல்லா பண்ணுங்கள், என்ஜாய் அப்படி சொல்லிவிட்டு ஒரு தம்ஸ்அப் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்தாரு. நான் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. ஆனால் நம்மளை பற்றி எதுவுமே அவர் விசாரிக்கல, ஒன்றும் பண்ணல, ஆனால் நம்ம மேலே ஒரு ஸ்கோப் வச்சுருக்காரு சொல்லிட்டு அப்போயே நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக நம்மளை ரொம்ப இது பண்ணுறாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளாம் ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு அந்த ஷெடியூல்குள்ளேயே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பிளான் பண்ணி அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே ஒர்க் பண்ணிட்டோம். அது ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தது ஒர்க்கு, ரொம்ப நைட் அண்ட் டே ஒர்க்கு. ஒரு ரெஃபரன்ஸும் ரொம்ப மனக்கெடுவார் டைரக்டர். சும்மா எதுவும் சொன்ன ஃப்ரெண்டாக தான் இருப்பார், ஆனால் ஒர்க்கு வந்துட்டால் பயங்கர சீரியஸ் ஆகிடுவார். அந்த மெனக்கெட்டுற விஷயத்தில் ரொம்ப மெனக்கெட்டு அது வேணும், நைட்டு வேணும்னா நைட்டே வேணும்னுவார். அந்த மாதிரி ஷெடியூல் போடுவோம், கொஞ்சம் கேப் இருக்குது, இந்த செட்டப் அப்படி பண்ணலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வந்துச்சுன்னா உடனே ஷெடியூல் மாற்றிடுவார். உடனே நைட்டை ரெடி பண்ண சொல்லிடுவார். ஏன்னா அவர் ஆர்டிஸ்ட்டை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். அவங்க டேட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம முடிச்சவங்க, அப்புறம் கேமராமேனை கேட்போம், அவரும் நம்ம எங்கள் 2 பேரும் தான் பெரிய இந்த ஒர்க் இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டில் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணோம், கேமராமேனும் நைட்டு ஃபுல்லாக லைட்டிங் பண்ணோம், லைட் மாறும், அவரும் கோஆப்ரேட் பண்ணார். ஆக மொத்தம் இந்த டீம் நிறைய ஆர்குமெண்ட் நிறைய போச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, அதெல்லாம் மறந்துச்சு. அதனால் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மணிவர்மன் சாருக்கும் அமோக பிக்சர் விஜயன் சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம், அண்ட் மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் மணிவர்மன் சார் ஃபஸ்ட் படம் கொடுத்தாரு அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ ஃபஸ்ட் படம் முடியாத ஸ்டேஜ்லேயே அடுத்த படம் சீக்கிரம் சைன் பண்ண போகிறோம் சுயான்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி சொன்ன உடனே சைன் பண்ணோம். லைக் இப்போது நல்லா வந்திருக்கு. டீசர் ட்ரெய்லர் என்ன மாதிரி இருந்ததோ அதே ஃபீலாக இருக்கும் படத்தில். டிஓபி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேடையில் இருக்கவங்களுக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம். மணி அண்ணங்கிட்ட ஆரம்பிச்சிடுறேன். 2017 அப்போ தான் மணி அண்ணனையும் தமிழ் மீட் பண்ணுறேன். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அந்த ஒரு சூழ்நிலையால் அது வெளியில் வரல. அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். திருப்பியும் ஒரு நொடி படம் ரிலீஸ் ஆக முடியும், நான் போஸ்டர்லாம் பார்க்க முடியும். ஐ வாஸ் லைக் ஹாப்பி ஃபார் ஹிம். சரி, அண்ணா அவர் முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு வாரம் இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ அடுத்த படம் பண்ணுறோம், அதில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாரு. மறக்காமல் நம்மளை கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றிண்ணே. கூப்பிட்டு கதை சொன்னார். கதை கேட்க முடியும், பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. அதே மாதிரி படத்தோட அவுட்டு பார்க்க முடியும், அது சுவாரஸ்யம் குறையாமல் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதை சாத்தியமாக்கி தந்த கேமராமேன் அண்ணன் கேஜி அண்ணனுக்கும் எடிட்டர் சூர்யா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கூட நடித்த சக நடிகர்கள் அருண் தம்பி, மைத்ரேயன் தம்பி, யாசிர், ரக்ஷா, மால்வி, தமிழண்ணன்,
எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க ஸ்பாட்டில். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து உங்களை வாழ்த்துலையும் சப்போர்ட்டையும் தரணும். இது எல்லாத்தையும் சாத்தியம் பண்ணி கொடுத்த அண்ணன் விஜயனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸ்டேஜில் இருக்க சீஃப் கெஸ்ட் மீரா கதிரவன் சார், அறிவழகன் சார், லோகேஷ் சார், ஈரோடு மகேஷ் அண்ணா அண்ட் என்னோட டீம், மொத்த கேஸ்ட் அண்ட் பிரசிடென்ட் மீடியா அவங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஒரு நொடி படத்துக்கு நிறைய அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக நான் உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கம்மிங் டு ஜென்ம நட்சத்திரம் நடக்க producer, I want to thank my producer Subhashini ma'am, Marivarman sir and Vijayan sir and KG sir for this opportunity. So ஜென்ம நட்சத்திரம் நாங்கள் சென்னையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 20 days பக்கம் பாண்டிச்சேரியில் தான் நைட் ஷூட் ஃபுல்லாக பண்ணோம். ஸோ ரொம்ப பேய் படம்னால நீங்கள் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ஹாண்டிங்கான பிளேஸாக தான் இருக்கும். ஒரு 10 days ஷூட்டிங் கழிச்சதுக்கப்புறம் விஜயன் சார் அவங்க ஃப்ரெண்டோடலாம் வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தாங்க, டைரக்டர் வந்து சூப்பரான பிளேஸ் தான் பிடிச்சிருக்காரு, இங்கே சும்மா பார்த்தாலே பேயெல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு படம். அண்ட் தமன் ப்ரோ உங்கள் கூட இது செகண்ட் படம் ப்ரோ. ஸோ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சப்போர்ட்டிவான கோ ஆர்டிஸ்ட். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார். நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தனால எப்போல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்போல்லாம் கடுப்பாகுதோ நாங்கள் இந்தியன் காஃபி ஹவுஸில் போய் காஃபி குடிப்போம், காஃபி அடிட். ஸோ ரொம்ப புரியுது சார், பட் நாங்கள் காஃபி மட்டும்தான் குடிப்போம். எஸ் சார், தேங்க்யூ ப்ரோ. உங்கள் கூட நினச்ச ரொம்ப ஹாப்பி ப்ரோ. மை கோ ஆர்டிஸ்ட் மைத்ரியா, ரக்ஷா, மால்வி, சிவம் ப்ரோ எல்லாருமே, யாசர் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிட்டாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக நாங்கள் ஷூட் பண்ணோம். அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார், தேங்க்யூ ஃபார் ரிலீஸிங் ஜென்ம நட்சத்திரம். அண்ட் இன்னொரு முக்கியமான கோ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக். ஸோ அவன் எங்கள் கூட நிறையா விளாண்டுட்டே இருந்தான். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நிறைய துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். நிறையா ஓடிட்டே இருப்பான், நல்லா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்து சிக்கனை பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவான். ஸோ அப்போ தான் தெரியும் அவனும் நம்ம இனம் மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டர் சூர்யா. ஸோ எங்கள் ஊருக்காரர் கோயம்புத்தூர். ஸோ 90s கிட் மாதிரி தான் இருப்பார். ஸோ அவருக்கு ரீசனாக நிச்சயதார்த்தம் இருக்குது, கல்யாணம் ஆக போகுது. கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஸோ வெக்கப்பட்டே உட்காந்துட்டு இருப்பார். ஸோ ப்ரோ உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்க கூட நீ நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சஞ்சய் ப்ரோ. ஸோ அவர் தான் இன்னைக்கு ஹீரோ. ஸோ ஒரு நொடி படத்தில் த்ரில்லிங்காக பண்ணார், எமோஷ்னலாக பண்ணார், லவ் எல்லாம் சூப்பராக பண்ணார். ஸோ ஜென்ம நட்சத்திரம்ல கண்டிப்பாக உங்களை பயப்படுத்துவார். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பாட்டு பிடிச்சிருந்துச்சா? எஸ். அண்டு சிவம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் ஆல்ரெடி கருப்பு வெள்ளை பாடிருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விக்ரம் வேதாவில். ஸோ இப்போ இருந்து பாவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ, தேங்க்யூ. ஸோ உங்கள் வாய்ஸுக்கு நான் ஒரு ஃபேன் ப்ரோ. அண்ட் கம்மிங் டு கேஜி சார். கேஜி சார் வந்து சார் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாண்டிச்சேரி ஷூட்டப்போ ஒரு 10 நாள் கழிச்சு சாருக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த டைம் கூட ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்துட்டு நிற்க கூட முடியாது, உட்காந்துட்டு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார் இவ்வளோ அழகாக நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அண்ட் விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்யூ சார். அண்ட் ஃபைனலாக மணிவர்மன் அண்ணா டிரெக்டர். ஸோ அவர் தான் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு நொடின்னு ஒரு படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு நல்ல ரோல் கொடுத்தாரு. ஸோ செகண்ட் டைமும் என்னை நம்பி ஜென்ம நட்சத்திரத்துலேயும் ஒரு ரோல் கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி வெரி எப்பவுமே ஒரு ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பார். எப்போ வீட்டுக்கு போனாலும் சரி, அவர் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, இருக்கிற விஷயத்தை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அருண் ஏதாவது ஒன்று சினிமாவில் இன்னும் பெருசாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய வெற்றி ஆகுங்க. ஸோ நம்ம நிறைய படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ஜென்ம நட்சத்திரம்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நடிச்சிருக்கேன். ஸோ நடிச்சிருக்கேன் யா. ஸோ ஒரு படத்துக்கு எல்லாருமே ரொம்ப முக்கியம் தான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அண்ட் டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ வாண்ட் தேங்க் மை டிரெக்ஷன் டீம், ஆலியா சார்,
அர்ஷத், தண்டவாணி, சக்தி, பான்ராஸ், ஐயோ யாரோ குமார் ப்ரோ. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கேமரா அசிஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் டாக் சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ சேசிங் சீன்ஸ் எல்லாம் ஒரு 30-40 டேக் போனால் கூட கேமராமேன் கேஜி சார் அண்ட் டீம் அவ்வளோ சலிக்காமல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ராம் சார், ரொம்ப ரியலான ஒரு செட்டாக போட்டிருக்கீங்க. அண்ட் மிராக்கிள் மைக்கேல் மாஸ்டர், உங்களால தான் என்னால் அந்த ஸ்டண்ட்டெல்லாம் தைரியமாக நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால தான் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி ஆல்சோ தேங்க்ஸ் பாண்டி மேனேஜர் அண்ட் விக்னேஷ் சார். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போனீங்க ஷூட்டில், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, போன படத்துக்கும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்பிள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னோட வணக்கம். முக்கியமாக என் தாய் தந்தைக்கு பெரிய வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை, ஆனால் முதல் படம் இல்லை. ஸோ நான் நிற்க வேண்டி இருக்க பல மேடைகளில் இது என்னுடைய முதல் மேடை. உங்களுடைய வாழ்த்துக்களும் நல் வார்த்தைகளும் எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப தேவை. அதை நீங்கள் பார்த்த பாடல்கள், படமும் வர இருக்கு, அதை பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன். அண்ட் இன்னைக்கு விழா நாயகன் சஞ்சய், அவனை பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அவர் பாட்டு எல்லாம் ஓகே, பட் அதை தாண்டி யாருமே தெரியாத ஒரு பயங்கரமான விஷயம் வந்து, அவன் ஒரு கோகார்ட் ரேசர். இப்போ ஒரு சின்ன சாம்பியன்ஷிப் நடந்தது சென்னையில், அதில் ஹீ ஸ்கோர்ட் த டாப் ஃபர்ஸ்ட் 4 ஃபாஸ்டஸ்ட் பிளேசஸில் வந்தான். அது யாருக்கும் தெரியாத அவனுடைய பயங்கரமான ஒரு டேலண்ட் அது. அண்ட் சஞ்சயை வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறத விட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் யாருக்காவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இஸ் a வெரி நைஸ் ஜெம் ஆஃப் அ பர்சன். அண்ட் பாடல், ஆப்வியஸ்லி பாடல் நீங்கள் கேட்டீங்க, சொல்லி ஒன்றும் தெரியணும் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல சமைச்சா அந்த கைக்கு வளையல் வாங்கி போடலான்னு. பயங்கரமாக பாட்டு பாடி இருக்கிற சிவமண்ணா தொண்டைக்கு தொண்டை இல்லை அது உறுப்பு. ஸோ கழுத்துக்கு செயினே வாங்கி போடலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் உங்களுக்கு செயின் வந்து சேரும். இல்லை உண்மைதான், வாங்கி கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அந்த இக்கட்டான டைம், நைட்டு தான் ஷூட் போவோம், அவ்வளோ டென்ஷன் இருக்கும். லிட்ரலி வெளிச்சம் இறங்குற டைம்லேருந்து வெளிச்சம் ஏறுற வரைக்கும் ஷூட் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னைக்கு என்ன நாளுன்றது எங்களால் வித்தியாசம் சொல்ல முடியல. டைரக்டர் தான் வந்து, தம்பி நேற்று இந்த நாள் இன்னைக்கு இந்த நாள் இந்த ஷாட் போகிற சீன் போகிறோம், சாவடிச்சிடும், தூங்கி டைமுக்கு வந்து நிற்கும். அந்தளவுக்கு ஹெக்டிக்காக போச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கால் பண்ணுறாங்க, என்னப்பா தூங்குனியா? அது வந்து ஆச்சரியக்குறியா கேள்விக்குறியா அப்படின்ற ஒரு அளவுக்கு போயிடுச்சு எங்களுக்கு அந்தளவுக்கு. ஏன்னா அதுதானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டயர்டு. அவர் அருண் சொன்ன மாதிரி கேஜி சார் டிஓபிக்கு வந்து செம்ம சிக். அவர் எழுப்பி நிற்க வைக்கிறோம், அவர் இப்படி பிடிச்சிட்டு ரோல் அப்படின்றாரு. அந்தளவுக்கு சிக்காக இருந்து கூட ஒரு செகண்டு படுத்து தூங்கிருக்கலாம், இன்னொன்று பண்ணிருக்கலாம். இல்லை, மாத்திரையை போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் ஹீ ஷாட் ஃபார் அஸ். அதை பார்த்துட்டு நம்மலாம் எந்த ஒரு சிறு துளி கூட நம்ம வந்து டயர்டாக இருக்குது உக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிடவே கூடாது அப்படின்ற ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனை கொடுத்தது. அண்ட் எல்லாருமே எனக்கு ஒரு, நான் ஒரு கற்றுக்குட்டி தான். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரையும் பார்த்து அவங்க சொல்கிற சின்ன சின்ன இன்புட்ஸ், அவங்க சின்ன சின்ன எங்களுக்கு இப்படி பாரு அப்படின்றது, அது எல்லாமே வந்து ரொம்பவே எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை அண்ட் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் கொடுத்தது. அண்டு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நான் படம் இல்லை எதுவும் இல்லை, அப்படியே உட்காந்து ஷட்டில் பேட்மிண்டன் எல்லாத்தையும் ரோட்டில் உட்காந்துருக்கேன். மணியை நான் ஃபோன் பண்ணேன், சும்மா ரேண்டமாக ஃபோன் பண்ணேன். ஆனால் எப்படி இருக்கீங்க தம்பி, என்னடா பண்ணுற? இல்லை நான் ஷட்டில் ஆடிட்டு இருக்கேன். அதை போட்டு நீ ஆஃபீஸ் போ அப்படின்னாரு. அடுத்த நாள் ஆஃபீஸ் போனேன். போனால் இது கொடு, ஆடிஷன் பண்ண அப்படின்னாரு. ஆடிஷன் பண்ணேன். சரி நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், நீ கிளம்பு அப்படின்னாரு. சரி எப்பவும் போல் யூஸ்வலாக சொல்கிறது தான். வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் காலையில் நாளைக்கு காலையில் நீ ஆஃபீஸ் வந்துடு அப்படின்னாரு. வந்து கையில் காசு கொடுத்துட்டு இது அட்வான்ஸு, போய் முடியெல்லாம் வெட்டிடு, போய் துணிலாம் எடுத்துரு, நாளைக்கு ஷூட் போகிறோம், வீட்டில் சொல்லிடு சரியா? ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்துட்டு திடீர்னு அடுத்த நாள் ஷூட்னா எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஷூட்டா? எங்கப்பா? பாண்டிச்சேரிக்கு நீ ஷூட்டிங் பண்ண போகிற. யார் டைரக்டர்? இல்லை மணிவரன் சார். என்ன படம் எடுத்துருக்காரு சார்? ஒரு நொடி. ஏதோப்பா பார்த்துப்பா, எதுவும் பிள்ளை எதுவும் பண்ணல இது வரைக்கும், பாண்டிச்சேரி போகுதுன்னு பார்த்து, ஏன்னா சீரழிஞ்சு போயிடுவான் அவ்வளோதான். ஆனால் அங்கே சர்பத்து குடிக்க கூட டைம் இல்லை யாருக்குமே, அதுதான் உண்மை.
பேருக்கு தான் பாண்டிச்சேரி, ப்ரொடக்ஷனில் இருக்கிற யாரையா கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவன் காலையில் காஃபி போடுறானா, நைட்டுக்கு காஃபி போடுறானா, வர காஃபியா, பால் காஃபியா, சுக்கு காஃபி முதற்கொண்டு எல்லா காஃபியும் போட்டு ஃபுல் சார்ஜில் எல்லாரையும் பவர் பண்ணி ஓட வச்சு ஷூட் பண்ண வச்சுருந்தான். அப்பப்போ விஜயன் சார் வருவார். அவர் ஒரு செகண்டை வந்து இப்படியே பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அவருக்கே தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் எந்த டைம் ஃப்ரேமில் வேலை செய்கிறாங்கன்னே தெரில. நல்லா இருக்கீங்களா, நம்ம ஷூட்லாம் ஓகே, வேறு எதாவது தேவையா இல்லைண்ணா ஓகே இல்லை. மாஸ்டர் பற்றியும் சொல்லணும். மாஸ்டர் வந்து அது சூப்பராக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கும். அண்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு ஐஎஃப்எம் அவார்ட் நாமினி, ஐஎஃப்எம் அவார்டே இருக்குது, ஒரு ஆஸ்கர் நாமினி உடைய ஃப்ரேமில் நிற்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம். கேஜி சார் ஃப்ரேம் வைக்கும்போது நான் ஃபஸ்ட்டு பர்சன் அங்கே போய் நிற்கும் போது ஃபோக்கஸ் வைத்தியம் ஒழுங்காக நில்லுங்க அப்படின்னாரு. நான் பின்னாடி எவ்வளோ ஆஸ்கர் நாமினி ஒருத்தர் ஃப்ரேம் வைக்கிறாரு, நம்மளுக்கு இதுக்கு மேலே என்னடா வேணும், இருறா ஊருக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த பக்கம் பார்த்தாலுமே கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாத அளவுக்கு எல்லாருமே எனக்கு பல தரமான பாயிண்ட்ஸ் கொடுத்து என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு என்னை ஊக்க வச்சு படுத்துனாலும் கொட்டி எழுப்பி ஓட வச்சு என்னை எல்லாத்தையும் பர்சீவ் பண்ண வச்சு எல்லாருக்குமே நன்றி. அண்ட் சார் இதை புட் டுகெதர் பண்ண பாலா சார் உங்களுக்கும் நன்றி. ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது இன்னொரு பெருமையான விஷயம். யாராக கேட்டால் யார்ப்பா ரிலீஸ், யார் படம் வாங்கியிருக்காங்க, ரோமியோ பிக்சர்ஸ் பார்க்க. ஸோ இந்த மாதிரி எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து ஆஹா அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் நல் வார்த்தைகளும் உங்கள் நல் வாழ்த்துக்களும் எனக்கு ரொம்ப தேவை, எங்கள் டீமுக்கும் ரொம்ப தேவை. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன், வேண்டியும் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். வைத்து ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பேசுறேன்னு தெரியல. லிட்டரலி அந்த ஸ்பீச் கேட்டு ஷூட் ஸ்பாட்கே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் நாளில் இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து உழைச்சிருக்கோம். எங்களோட உழைப்பு நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, படம் எப்படி இருக்கோ அதை பற்றி 4 வார்த்தை எழுதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அண்ட் அவ்வளோதான், வேற எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட பேர் மைத்து, மால்வி, அருண் அண்ட் சிவம் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜூலை 18 மறக்காம தியேட்டரில் போய் பாருங்க. பெஸ்ட் விஷஸ் ரக்ஷா உங்களுக்கும் வணக்கங்கள். இந்த ஜென்ம நட்சத்திரம் டீமுக்கு இது எப்படி முக்கியமான நாளோ எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரே நண்பர், 14 ஆண்டுகால நண்பர் தமன் அவர்கள் ஹீரோவாக பண்ணுற படம் ஜென்ம நட்சத்திரம். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயது இல்லைன்னு சொன்னீங்க, அபத்தம். தயவு செஞ்சு இனிமேல் இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நானும் அறிவுலகன் சார், மீரா கதிரவன் சார்லாம் அந்த 3 பேரும் பேசி வருத்தப்பட்டோம், ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு. என் வாழ்க்கையில வந்து முதல் முறையா ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாரும் பரவாயில்ல சார், ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷன் கூப்பிட்டு திரும்ப சொந்த ஊரும் அப்படி செத்துடலாமான் இருக்கு சார் சிரிக்கிறார். ரொம்ப ஒரு குடும்ப மேடை மாதிரி தான். இந்த மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து, மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னாரு. நான்லாம் மணிக்கு வந்து 5 வருஷமா கால் பண்றேன். அது காலா மட்டும்தான் இருக்கு, கால் ஷீட்டா இன்னும் மாறல. அது இந்த மாதிரி இருக்கு. சும்மா நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது, சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நல்ல மனுஷனா இருக்கீங்க நீங்க, அதுக்காக சிரிக்காதீங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னன்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புறேன், தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோட தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தமன் அந்த மாதிரி கடந்த 14 வருஷமா நம்பிக்கையோட கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர். ஏன்னா ஐடியில ஒரு நல்ல லெவல்ல சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன், இன்னைக்கு வந்து ஒரு ஐடியிலே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனா ஒரு கம்பெனி நடத்துற அளவுக்கு டேலண்ட். தமனோட நெருங்கி பழகின எல்லாருக்கும் தெரியும். ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி எதை பத்தி வேணா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளவு டீடைல்டா ஆத்தென்டிக்கா பேசக்கூடிய ஒரு நபர். அதை விட்டுட்டு சினிமாக்குன்னு வந்து கூத்துப்பட்டையில வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதான்னு ஒரு லைட்டு தெரியும்,
ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போறப்ப அந்த லைட் மறுபடியும் தூரமா போகுது, அந்த வெளிச்சம் தூரமா போகுது, மறுபடியும் ஓடுறோம், மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமா போகுது. ஆனா அந்த ஓட்டம் நிக்காம ஓடிட்டே இருக்கோம்ல, அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும். இந்த படம், இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமா என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இங்க உள்ள வந்தோடனே நம்ம அந்த அழகா நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரியல, அந்த நட்சத்திரத்தை சுத்தி விட்டு பார்த்தது நல்லா இருப்பீங்க நீங்க. சுரேஷ் சந்திரா சார் அதான் தலைவா இருக்காங்க எங்க அண்ணன், அவரு நாகர் சார் எல்லாம் அவங்க டீமே ரொம்ப பேரோட்டியும் கேட்கணுமா அண்ணன் எங்களுக்கு வந்தது பெரிய சப்போர்ட். அந்த சுத்தி விடுறது வந்து என்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க, பரணி. பரணி இப்பதான் 7:30 ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பரணி பாலராஜனே நம்ம 7:30 ஆரம்பிச்சிருக்கு, 7:30 துவங்கியதுன்னு இப்பதானா அப்படின்னு நினைச்சேன் நான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும்ல. ஆனா நமக்கு என்னன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நொடிக்கு வந்து நான் தியேட்டருக்குள்ள போய் பேசினேன், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இது சின்ன படம் பேசுறப்ப, சார் இந்த படத்துல நீங்க என்ன பாட்டு என்ன நடிச்சிருக்கீங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க என் நண்பர் நடிச்சிருக்காருங்க, அவருக்காக நான் பேச வந்தேங்க, எங்க டீம் தெரிஞ்ச டீம் அதனால பேச வந்தேங்க. இந்த மேடை அதே மாதிரிதான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா, நீங்கள் விரும்புகிறவர்கள், நீங்கள் நேசிப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்க ஜெயிக்கிறதா நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமா தருவான். இங்க பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம். கை கொடுக்க நல்லா இருக்கீங்களான்னு நினைச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்ப நாசமா போன்னு நினைச்சுக்கிறான். நல்லா இருக்கீங்களா சார், நாசமா போயிட்டு எப்படியாவது அப்படிதான் எண்ணத்திலே கையை கொடுக்குறான். சில பேர் இன்னுமா இருக்கேன்னு கேட்கறான், சில பேர் என்ன டிவிலே வரதில்லைங்கிறான், சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவில வரலைனாலும் பிச்சைக்காரன் ஆயிரும் நினைக்கிறாங்க. இவ்வளவு எல்லாரும் அவ்வளவு நல்ல எண்ணத்தோட சுத்தி சுத்தி இருக்காங்க. இந்த போட்டி நிறைந்த உலகம் தான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இங்க எல்லாருக்குமான இடமும் இருக்கு, இங்க எல்லாருக்குமான இடமும் இருக்கு. ஆனா நமக்கான இடம் எப்ப கிடைக்கும்னு தெரியாது, அது வரைக்கும் ஓடிதான் ஆகணும், அதை நிறுத்தவே கூடாது. அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர். ஏன்னா வந்து வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் தான் நான் நம்புறேன், நம்பிக்கை மட்டும்தான். இங்க இருக்கிற எல்லா பிரஸ் பீப்புள், நாம ஒரு நொடி படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணல, உண்மை அதுதானே மணி, ப்ரமோஷன் எதுவுமே செலவு பண்ணல. அதுவே ஆர்கானிக்கா வந்து ஏதோ சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க, இன்ஸ்டால இருக்கிறவங்களா படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி ரீச் ஆனதுதான் அந்த படம். இப்ப 11 படத்துக்கும் அதே மாதிரிதான் சோசியல் மீடியால அவ்வளவு பெரிய ஆதரவு வந்து நண்பருக்கு ரீச் ஆயிருக்கு. பத்திரிகை, மீடியா, யூடியூபர், சோசியல் மீடியா அத்தனை பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க. நீங்க நியாயமா எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு டீம் ரெடியா இருக்கு, அதுதான் உண்மை. இன்றைய நாளுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம். எந்திரிப்பா, ஆமா ரொம்ப நேரம் எந்திரிப்பான், அவ்வளவு ஹைட்டா இருக்கிறதுனால உட்காந்து எந்திரிக்கிறப்ப அவ்வளவு பெருசா வந்துகிட்டே இருப்பான். ஒரு பேக் போட்டிருப்பான், இப்ப மலேசியா சுத்தி பார்க்க போற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு, அது என்ன 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 ரேசர்ப்பா, கோகார்ட், அந்த சின்ன காருக்குள்ள. எப்படி நீ உள்ள போற, சின்ன காருக்குள்ள படுக்க வச்சுதான் தள்ளணும். பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன், ரொம்ப சிம்பிளான பையன். நான் எனக்கு தெரியுங்க என்னன்னா, ஒரு நான் சொல்லக்கூடாது, நம்ம விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல எல்லாம் முதல் 2-3 ரவுண்ட்லயே ரிஜெக்ட் ஆகி வெளில போயிருவாங்க. அவனுங்க பண்ற பண்றா தாங்க முடியாது. மீரா கதிரவன் சார், நான் அந்த மாதிரி டிவி ஷோஸ்ல பாடியிருக்கேன். சிங்கர் டைட்டில் வின்னர் இருப்பான், அவன் அமைதியா இருப்பான் கையை கட்டிக்கிட்டு. அப்படி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப அன்பா எங்கேயாவது போனா, நான் உண்மையா ஓப்பனா சொல்றேன், ஒரு மனுஷன் வந்து திறமை இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், தொடர்பு இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், பணம் இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், அவன் பண்புனால மட்டும்தான் ஜெயிப்பான். சஞ்சய் அந்த மாதிரி ஒரு பையன். ஆனா இருக்கு நான் டீ வாங்கிட்டு வரேன் ஓடி போய், அதெல்லாம் யாரு பண்ணுவா, பண்ணணும் என்ன அவசியம் முதல்ல. அந்த மாதிரி ஒரு பையன், நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன். நல்லா இருப்பீங்க. கேஜி உங்களோட பெரிய ஃபேனு. சூர்யா பேய் படம் முடிச்சோன்னா கல்யாணம் பிரமாதமா இருக்கும். எடிட்டர் சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த இதோட ப்ராஜெக்ட் எங்களுடைய ஆடிட்டர் விஜயன் சார், எங்களுடைய இனிய நண்பர், தேங்க்யூ. ரக்ஷா அண்ட் மால்வி, தேங்க்யூ சோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய மென்டார் வழிகாட்டி அண்ணன் பரணி பாலராஜ் அவர்கள், அடிச்சு பிரிச்சு துவம்சம் பண்ணிட்டீங்க, நீங்க கலக்கிட்டீங்க. நீங்க எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் ப்ரோ. எந்திரிங்க ப்ரோ. சிவம் ப்ரோ, இந்த மனுஷன் எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. அந்த பாட்டு என்ன ஹை பிட்ச்ல, நான் சொன்ன சார்ட்ட என்ன அருமையான பாட்டு. நிச்சயமா பெரிய உயரங்கள் வருவீங்க. பாட்டுல ஆஸ் அ சிங்கரா நீங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஆஸ் அ ஆக்டரா இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும் ப்ரோ. ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் காஸ்ட் முரளி சார். இப்ப வந்து சொன்னார்ல 50% படம் முடிஞ்சிருக்குன்னு, அதுல நான் நடிச்சிருக்கேன். மணி ப்ரோ அதுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டார். ஆனா எனக்கு முரளி சார், எனக்கு செல்வகுமார் சார் நன்றி. முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட பூஜைலாம் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் டே ஷூட்லாம் முடிஞ்சு, ஒரு வாரம் ஷூட் போனதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு எனக்கு கேட்டாப்ல. எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவா இருந்தது. ஒரு மாதிரி
நல்ல ப்ரொடியூசர், நல்லா ரொம்ப கலாய்க்கிறாரா, என்ன பண்றாரு, ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேன்னு. ரொம்ப நன்றி சார். யாருன்னு தெரியாம வாய்ப்பு கொடுத்து காசு கொடுத்து நல்ல டீம், மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். அருண் உட்பட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது என் நண்பன் படம். என் நண்பன் ஜெயிக்கணும், என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தியேட்டரில் உட்காந்துருக்கிற ஒரு 300 பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனா உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனா என் நண்பனுக்கு நான் மாறணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அவர் வந்து என்னோட நண்பர், ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து இன்வைட் பண்ணித்தார். ஏன்னா படத்தில் சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு தெரியாது ஒரு பாயிண்டில். ஸோ என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்தது மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஏகேபி சங்கர் வந்து சார் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து நானும் வந்து உறுதுணையாக இருந்திருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹாரர் படம் அப்படின்றதுனால மொத்த டீமும் வந்து நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு இன்வைட் பண்ணாங்க. ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு புது டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் ஜென்ம நட்சத்திரம். அந்த டைட்டில் வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடி அவங்க சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு படம் திருப்பியும் வந்து அதே டைட்டில் வந்து அந்த படம் திருப்பி வருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லுவான். ஸோ ஹாரர் படம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய படங்கள் இருக்குது. அது ஹாரர் காமெடி இருக்குது, ஹாரர் சீரியஸ்னஸ் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது, இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க வந்து கண்டென்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே வேணும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜானருக்கு வந்து கரெக்டாக வந்து உண்மையாக இருக்கணும். என்ன படம் சொல்ல போகிறோமோ அது வந்து ட்ரெய்லரில் இருக்கணும். அந்த ட்ரெய்லரில் இருக்க படம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸை சீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதை ட்ரெய்லரில் ஒன்று வச்சுட்டு படத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு போக முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு ஹாரர் படத்துக்கான ஜானர் அப்படின்றது மொத்த டீமும் சரி டைரக்டரும் சரி கொடுத்துருக்காரு அப்படின்றதுல நல்லாவே தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் இது. மெயினாக ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு ஹாரர் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு பாயிண்டில் ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதாவது ஹாரர் படம்னால வந்து வெறும் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, ஒரு கதையை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷன் கரெக்டாக ஒரு டைரக்டருக்கும் வந்து அந்த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஹாரர் படம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் வெறும் அந்த விஷன் மட்டும் நம்மளால் முடியாது. அது மொத்தம் அந்த டெக்னீஷியனோட ஒரிஜினல் அந்த டேலண்ட், டைரக்டரோட விஷன், அப்புறம் இந்த படத்தில் நாம் என்ன இன்புட் வந்து நம்மளோட சைட்லேருந்து விஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது ட்ரெயிலர்லேயே தெரியுது. மெயினாக பார்த்தீங்கன்னா மொத்த டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து அவங்க கிளியராக வந்து சொன்னாங்க. படத்தில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் அந்த படத்தை ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து டோட்டல் டெக்னீஷியன் டீம் ஆஸ் வெல் அஸ் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு வர்றது ட்ரெய்லர்லேயே தெரியுது. மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ஆக்டருக்குமே வந்து அவங்களோட லைஃப் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒன்று போயிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்டில் மீராகரன் சார் வந்து சூப்பராக சொன்னார். ஒரு பாயிண்டில் என்னென்னா எல்லாருக்குமே வந்து லக்கு, டைம், காத்திருப்பு எல்லாமே சேர்ந்து வரும் ஒரு பாயிண்டில். ஆனால் அந்த மாலை விழுவும் போது அது உண்மையாக ராஜா வந்தோன்னா அதை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சூப்பராக சொன்னார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஈரோன் மகேஸ்வர் எல்லாருமே வந்து தருணுக்கு எந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுலேயே தெரியுது. அதாவது எந்த அளவுக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்றது சுற்றி இருக்க நண்பர்கள் சொல்லும் போது இந்த அளவுக்கு ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேயும் தெரியுது. அந்த டீமாக இருக்கட்டும் எல்லாருமே தெரியுது. அதில் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பேஷன் வந்து இந்த படத்து மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்களா. ஸோ கூட இருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. கூட இருக்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பேசுனீங்க, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல். அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னா, எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து உண்மையாக பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை.
ஸோ அதைத்தான் வந்து அந்த ஒரு படப்படப்பு எதுவுமே இல்லாமல் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பேசுனீங்க. அது நீங்கள் என்ன படத்தில் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது நீங்கள் பேசுனது வச்சு என்னால் சொல்ல முடியும். அதனால வந்து எல்லாருக்குமே வந்து என்னோட ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஃபைனல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு படத்தை இப்போது தலைவர் சார் விஜய் சார் வந்து சொன்னார். அதாவது ஒரு படம், அதாவது எத்தனை நாள் இந்த படத்தில் நடிக்க போகிறோம், என்ன விதமான ரோலு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. எந்த விதமான பாதிப்பை வந்து ஒரு நாள் நடித்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்பை வந்து நான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது, குவாலிட்டி, எத்தனை நாள் எடுக்கிறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி, அதே எத்தனை கேரக்டர், இந்த நாள் வந்து எத்தனை கேரக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்கிட்ட வந்து அந்த சோல்ஃபுல்லாக போய் கனெக்ட் பண்ணுறோம், அதாவது ரொம்ப ஆழமாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு படத்தில் ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா கண்டென்ட்டை தாண்டி இன்றைக்கி ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை சரியாக ஆடியன்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, சரியாக எடுத்து அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு படத்தில் சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அந்த விதத்தில் ஃபைனலாக இந்த படத்தோட இதில் ரிலீஸ் பண்ணுறதுல வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ராகுல் அப்படின்றது சேர்ந்தது வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேயே வந்து கண்டிப்பாக, ஏன்னா ஒரு படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட் அங்கீகாரம் வந்து அதுதான், இது யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. மேலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.